இதுதான் லலிதாம்பிகை ஆவிர்பவித்து வந்து அவதாரம் எடுத்து செய்த திருவிளையாடல். இந்த லலிதாம்பிகைக்காகத்தான் ஸ்ரீமாதான்னு ஆரம்பித்து சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி வரைக்கும் அம்மா உன்னை எப்படியெல்லாம் பாராட்டுவதுன்னு பார்க்கிறோம். இதுக்கு மேலே எங்ககிட்ட வார்த்தைகள் இல்லையேம்மான்னு அவள் காலடியில் பணிகிறோம். இந்த கதைக்கு என்ன அர்த்தம்? இந்த கதைக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்? இந்த கதைக்கு மொத்தமாக அர்த்தம் புரியலன்னா கூட ஒரு சில சின்ன 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 கேள்விகளை மாத்திரம் கேட்டு பார்த்தோம்னா இந்த கதைக்கு என்ன அர்த்தம்ங்கிறது தெரிஞ்சிடும். ஒருத்தன் வந்தானே, எப்படி கண்ணில் சூரியனை வச்சுட்டு வந்தான். 7 பேர் சூரியனை வைத்து கொண்டு வந்தார்கள். அவனுக்கு முன்னால பஞ்சசேனாபதிகள் சர்ப்பிணியை உருவாக்கி சர்ப்பங்களை உருவாக்கி கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் விட என்னன்னா 9 வயசுல ஒரு பொண்ணு வந்தா. இப்ப இந்த 9 வயது பெண் யாரு? அம்பாளுடைய குழந்தை. கொஞ்சம் கதையை நினைத்து பாருங்கள். ஸ்ரீநகரத்தில் போய் உட்கார்ந்தார்கள். உடனேயே சண்டை ஆரம்பிச்சாச்சு. பண்டாசுரனுடைய புத்திரர்களோட சண்டை போடுவதற்கு 9 வயது பாலா வந்தாள். பாலா எங்கேருந்து வந்தான்னு சொல்லவே இல்லை, கதையில சொல்லல. தேவி மகாத்மியத்தில் வர கதையிலையும் சொல்லல, லலிதா சகஸ்ரநாமத்திலையும் சொல்லல. ஆனா அம்பாள் சிரித்தாள். சிரிச்ச சிரிப்பிலேருந்து கணேசர் வந்தார்னு அது மாத்திரம் சொல்லியிருக்கு. அதே கதையில மகனாக இருக்கிற கணேசர் எங்கே இருந்து வந்தார்னு சொன்னா முக ஆலோக கல்பித்த கணேஸ்வரன்னு வருது. ஆனா பாலா எங்கேருந்து வந்தா அதை மாத்திரம் சொல்லல. விஷங்கன் விஷுக்ரன் சேஞ்சஸ் மகாத்மியத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியறது. அங்கேயும் பாலா எங்கேருந்து வந்தான்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லி இருக்குன்னா, பாலா சண்டை போட்டதை பார்த்து, பாலாவினுடைய வீரத்தை பார்த்து அம்பாள் மகிழ்ச்சி அடைந்தாள். பாலா விக்ரம நந்திதா. அந்த பாலாவுக்கு அலங்காரம் பண்ணி விட்டா. போர் கவச்சமெல்லாம் போட்டு விட்டா. போர் கவச்சமெல்லாம் போட்டு நெற்றி திலகமெல்லாம் இட்டு மந்திரினிய வாராகிய கூப்பிட்டு கூட போங்கள்னா. ஆனா விநாயகருக்கு யாரையும் கூட எல்லாம் போக சொல்லல. போய் அந்த யந்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டான். அப்ப அவ்வளவு ப்ரொடெக்டடா அம்பாளுடைய ஸ்பெஷல் கவனிப்புல இருக்கக்கூடிய அந்த பாலா யாரு? பாலா அம்பாளின் குழந்தை இல்லையா? அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அம்பாளுடைய குழந்தைகள் யார்? பாலா வேற யாரும் இல்லை, ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவசக்தி தான் பாலா. பாலா எங்கேருந்தோ வரல. அதனால தான் எங்கேருந்து வந்தா எங்கேருந்து உருவானான்னு பாலாக்கு மாத்திரம் டிஸ்கிரிப்ஷன் இல்லை. பாலா இஸ் தி ஜீவசக்தி. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவசக்தி தான் பாலா. அந்த பாலாவுக்கு அலங்காரம் பண்ணி போர்க்களத்துக்கு அனுப்புறா. எந்த போர்க்களத்துக்கு? இப்ப திருப்பி வருவோம் கதையில் ஆரம்பத்திலேருந்து. அவன் என்ன 8 தேவதைகளை உருவாக்கினான்? சோம்பல், தூக்கம், தளர்ச்சி, கம்ப்ளசன்சி, முயற்சியின்மை, இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். தேவதைன்னு நினைச்சு மயங்குற மாதிரி, தேவதை அழகா இருக்கும்னு சொன்னா அப்படியே மயங்கி போற மாதிரி, இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல என்னமோ அப்படியே கொஞ்ச நாளி ரெஸ்ட் எடுத்தா நன்னா தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா தூங்கலாமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கே பிளானிங் நடக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வழக்கமாக எழுந்திருக்கிற டைமுக்கு எழுந்திருக்க வேண்டாம். கொஞ்சம் அலாமெல்லாம் அணைச்சிட்டு, அது சில பேர் முன்னாலெல்லாம் இந்த அலாம்னு ஒன்று ப்ராவம், இந்த அலாம் கிளாக்குன்னு ஒன்று இருக்கும், அது நிறைய அடி வாங்கும் நம்மக்கிட்ட. ஆனால் இப்போ இந்த செல்ஃபோன்லேயே அலாம் வந்தது, அதில் ஒரு வசதி இருக்குது. என்னன்னைக்குன்னு டேட்டை செட் பண்ணிக்கலாம், டேயை செட் பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் பார்த்தீர்கள்னா எவ்ரிடேன்னு வைத்திருக்க மாட்டார்கள். அந்த ஒரு சண்டேயை விட்டுட்டு இல்லை ஒரு லீவு நாளை விட்டுட்டு. ஆனால் என்ன ஆகும் இந்த லீவு நாள்லன்னா, இன்றைக்கி லீவு நாள் தானே கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாம், இன்றைக்கி லீவு நாள் தானே கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம், இன்றைக்கி லீவு நாள் தானே அப்புறமா பண்ணலான்னு சொல்லி சொல்லி சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது. வழக்கமாக தூங்குறத விட எக்ஸ்ட்ராவாக தூங்கினாலும் ஏதோ இன்னும் தூங்கின மாதிரி இருக்கும், தூக்கம் போகவே இல்லாத மாதிரி இருக்கும். அன்றைக்கி தான் கொஞ்சம் கூடுதலாகவே டயர்டாக இருக்கும். ஒரு விதமான அடிக்ஷனை உருவாக்கக்கூடிய தேவதைகளை பார்த்து அனுப்பினான். சரி, அதுக்கு முன்னால் பஞ்சசேனாதிபதிகள்னு அனுப்பினானே, வலாகன் கிட்ட சூரியனை கண்ணில் வைத்து கொண்டவர்கள். ஏதோ ஒன்று கிளிட்டர் ஆகும்போது அந்த கிளிட்டரில் அந்த கிளேரில் நாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஃபோக்கஸ் போயிடுறதா இல்லையா? அர்த்தம் அதுக்கு அதுதான். ஒரு பெரிய கிளேரில் வி லூஸ் ஃபோக்கஸ். பார்வை தெரியலன்னு அர்த்தம் இல்லை. பார்வை தெரியலன்னா என்ன அர்த்தம்? பார்வைங்கிறது இந்த பார்வை மாத்திரம் இல்லை. பேச்சு வழக்கில் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் சொல்லுவார்கள் தெரியுமா, சாதாரணமாக ஏதாவது பேசும்போது கண்ணை திறந்து பாரும்பார்கள். இந்த கண்ணை திறந்து பாருங்கிறது டஸ் நாட் மீன் ஃபிசிக்கலாக கண்ணை திறந்து பாருன்னு அர்த்தம் இல்லை. எதை எப்படி பார்க்க வேண்டுமோ அந்த பார்வையில் உன்னுடைய அகக்கண்ணை இல்லைன்னா உன்னுடைய முயற்சியை திறந்து பாருன்னு அர்த்தம், மனசை திறந்து பாருன்னு அர்த்தம். அப்போ ஃபோக்கஸ் போயிடுறது. ஏதேதோ கிளேர், இது அது இது அதுன்னு அப்படி சைட் ட்ராக் ஆகி இங்கே போய் அங்கே போய் என்ன ஃபோக்கஸோ அந்த ஃபோக்கஸ் இஸ் லாஸ்ட். அதுக்கு முன்னால் வந்த பஞ்சசேனாதிபதிகள் அது என்ன 5 பேர், என்ன கணக்கு? சூரியனை வைத்துக்கொண்டு 7 பேர் வந்தார்கள்னா வேற ஒன்றும் கணக்கு இல்லை, 7 நாட்களும் அர்த்தம். ஒவ்வொரு வாரத்திலையும் 7 நாள் போச்சுன்னா போச்சு. பஞ்சசேனாதிபதிகள் சர்ப்பிணியோடு வந்தார்கள். சர்ப்பிணி பாம்புகளை உருவாக்கினாள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள், அந்த 5 இந்திரியங்கள் தான் பஞ்சசேனாதிபதிகள். அந்த பஞ்சசேனாதிபதிகளும் சர்ப்பத்தை வைத்து கொண்டு விளையாடுகிறார்கள்னா நம்ம கிட்ட இருக்கிற சக்தியே சர்ப்பம்தான். சாக்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் உண்டு. நமக்கு கால அவகாசம் அவ்வளவு இல்லை, அதனால் அதை நம்ம பார்க்கல. அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னு சாக்த தந்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இடம். அவள் மூலாதாரத்தில் 3.5 சுருளாக சுருண்டு கிடக்கிறாள். சகசரநாமமே சொல்லும். இந்த குலத்தை பித்வா பண்ணி கொண்டு அவ எங்க போறான்னு கேட்டா, சக்கரங்களுக்கெல்லாம் உபரியாக இருக்கக்கூடியவள். ஷட் சக்ரோ உபரி ஸ்திதா, இந்த 6 சக்கரங்களுக்கும் உபரியாக மேலே இருக்கக்கூடியவள். சகசிராரத்தில் இருப்பவள், பிரம்மரந்திரத்திற்கு போபவள், மூலாதாரைக நிலையா அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் போகும். இந்த மூலாதாரத்தில் அவள் இருக்கிறாள். 6 சக்கரங்கள் ஆதார சக்கரங்கள், அதுக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த மூலாதாரத்தில் அவள் இருக்கா. இந்த 6 சக்கரங்களையும் பிளந்து கொண்டு, அதனால தான் அவளுக்கு குல பித்வான்னு பேரு. குலம்னு சொன்னாலே வழி வழியாக, குலம்னு சொல்றமே சாதாரணமா என்ன குலம், குலம் கோத்திரம் அப்படின்னா, குலம்னா லைன்னு அர்த்தம், லீனியேஜ் அப்படின்னு அர்த்தம். இந்த சக்கரங்களின் ஒரு பாதை, அதுக்கு தான் குலம்னு பேர். இங்க கௌலினியாக இருப்பவள், அந்த குலத்துல தான் அவ கௌலினியாக இருப்பவள்னே பேர். கௌல மார்க்கம்னு அவளை வழிபடக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கும் கௌல மார்க்கம்னு பேரு. இந்த மூலாதாரத்தில் அவ எப்படி இருக்காங்கிற டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா அழகா இருக்கும். ஷீ இஸ் காயில்ட் அப் 3.5 times அந்த காயில். அவளுடைய முகம் எப்படி இருக்கும்னா, சர்ப்பமாக சுருண்டிருப்பவள் இப்படி படம் எடுக்காம தலையை எப்படி கீழே வச்சுருப்பாள். அதோ முகமாக தலையை இப்படி கீழே வச்சுருக்கா. அவளைத்தான் எழுப்பணும். அதுதான் குண்டலினியை எழுப்புவதுங்கிறது. அதை எழுப்பி அந்த ஜீவசக்தியை அசெண்ட், மேக் இட் கோ அப் கோ அப் கோ அப். இங்கே என்ன, இது ரொம்ப குருமுகமாக பெற வேண்டிய உபதேசம், அதெல்லாம் விட்டுருவோம். அதனுடைய கான்செப்ட் மாத்திரம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். குண்டலினியை எழுப்புறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதற்குன்னு சில முறைகள் உண்டு. அந்த முறைகளை மீறி செய்தால் பாம்பு எப்படி விஷமாக மாறுமோ அப்படி மாறும்.
ஆனால் அதில் என்ன கான்செப்ட்னா, கீழே அம்பாள், அந்த அம்பாள்ங்கிறவ தான் இந்த ஜீவனுடைய சக்தி, மேலே பரமன். பரமன் இங்கே பிரம்மரந்திரத்தில் பரமன். இந்த சக்தியை எழுப்பி 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 இட் கோஸ் த்ரூ த லைன். அந்த லைனில் போகும்போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அப்படியே போகணும். அப்படி போகும்போதும் ரெண்டு ரெண்டுக்கு நடுவுலையே கிரந்திகள் உண்டு. அக்னிகண்டம், சூரியகண்டம், சந்திரகண்டம். இந்த அக்னிகண்டத்தை தாண்டினோடனே ஒரு கிரந்தி உண்டு, பிரம்ம கிரந்தி. அதுக்கப்புறம் அது சில சமயத்தில் மாறும், ரிவர்ஸாக பேர் சொல்கிறது உண்டு. ருத்ரகந்திரின்னு இங்கே சொல்லிட்டா அங்கே பிரம்ம கிரந்தி போகும். அதுக்கப்புறம் விஷ்ணு கிரந்தி, விஷ்ணு கிரந்தியை தாண்டி ருத்ரகிரந்தி, ருத்ரகிரந்தியை பிளந்து கொண்டு பிரம்மரந்திரத்துக்கு போன உடனே அந்த பரமனோட போய் இது சேர்ந்து விடுகிறது. இது ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் அமுத தாரை பொழியும்னு கணக்கு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, பரமனோடு ஜீவன் ஐக்கியப்படுகிறது. இந்த ஜீவனும் பரமனும் சேரும்போது, சத்தும் சித்தும் சேரும்போது ஆனந்தம், சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம் தான் அமுததாரை. இப்போ இவளுக்கு விவரிப்பே எப்படி சொல்கிறோம்? பாம்பு சுருண்டு இருக்குங்கிறோம், அதோ முகமாக இருக்குங்கிறோம். பாம்பு கிட்ட என்னன்னாக்கா, பாம்பு கேன் பி யூஸ்ட் ஃபார் குட் பர்பஸஸ். த சேம் பாம்பு கேன் ஆல்சோ பிகம் பாய்சனஸ். அதுதான் அதனுடைய அடையாளம். பாம்பை சரியாக கண்ட்ரோல் பண்ணால், விஷப்பாம்புனே வச்சுப்போம், அந்த விஷப்பாம்பை சரியாக கண்ட்ரோல் பண்ணால் அந்த விஷம்தான் அந்த விஷத்துக்கே எதிர்மருந்து. ஆன்டிடோட் ஃபார் ஸ்னேக் வெனம் என்ன? ஸ்னேக் வெனத்திலேருந்து தான் அதனுடைய ஆன்டிடோட்டு. அப்போது அதற்கு அதுதான் மருந்து. அதை சரியாக கண்ட்ரோல் பண்ணால், சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த பாம்பு விஷமாக மாறும். இந்த கண்ட்ரோல் எங்கேருந்து வருது? எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த இந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆகணும். கண்ணும் காதும் நாசியும் நாவும் மேனியும் கண்ட்ரோல் ஆகணும். இதை கண்ட்ரோல் பண்ணினாத்தான் அதுக்கப்புறமா மற்ற எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அப்போ இந்த பஞ்சசேனாதிபதிகள் கண்ட்ரோல் இல்லாமல் சர்ப்பத்தை ஏவினார்கள்னா, நம்முடைய புலன்களை சரியாக கண்ட்ரோல் பண்ணலை, நம்முடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணலைன்னா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசே பாம்பு மாதிரி இப்படி அப்படி இப்படி அப்படி வளைஞ்சு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இப்போ அவன் போட்ட அஸ்திரங்கள், அவன் வந்தானே, வந்ததுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் அஸ்திரங்களை போட்டான்? பண்டன் மூகாஸ்திரத்தை போட்டான், வாயை கட்டுப்படுத்துறது. வாயை கட்டுப்படுத்துறதுன்னா பல நேரத்தில் எந்த உண்மையை எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அதை விட்டு விட்டு வாய் பேசா மௌனிகளாக மனுஷ வாழ்க்கை மாறி போகிறதா இல்லையா? அதெல்லாம் கூட மூக்கத்தனம்தான். மோகம், ஏதாவது ஒன்றை பார்த்த உடனே வரக்கூடிய மோகம், மயக்கம், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஏதோ தனித்தனி அஸ்திரம் இல்லை, தனித்தனி அம்பு இல்லை. இந்த மனுஷ வாழ்க்கையில் நம்மை கீழே சாய்க்கக்கூடிய அஸ்திரங்கள். அப்ப நாம என்ன போர்க்களத்துக்கு போகணும்னு கேள்வி கேட்கலாம். நாம போக வேண்டிய போர்க்களம் ஒன்று இருக்கு. போக வேண்டிய இல்லை, தினம்தோறும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம் குருக்ஷேத்திர போர்க்களத்து யுத்தம். குருக்ஷேத்திர போர்க்களம் எங்கேயோ இல்லை, ஒரு பக்கத்தில் தர்மம், இன்னொரு பக்கத்தில் அதர்மம். நான் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியலையே, சரி பரவாயில்ல, வேற வழி இல்லை, என்னோட கர்ம வினை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னெல்லாம் மாற்றி 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 சலனப்பட்டு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடுவில் தினம்தோறும் போராடுகிறோமா இல்லையா? அந்த போராட்டத்தில் அவ கூட நிற்கிறா. அவ என்ன சொல்றா? பாலா, அதர்மத்தை எதிர்த்து நீ போராடும் போது நான் போர்க்கவச்சம் போட்டு விடுகிறேன்னு சொல்லி அவ கூட இருக்கா. அதனால பாலா வேற யாரும் இல்லை, இந்த ஜீவன்கள் தான். இந்த ஜீவன்களுடைய போராட்ட களத்தில் கூட இருப்பவள் தான் அந்த லலிதாம்பிகை. அவ கையில ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறாள். அவ கையிலேயே சில ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? 4 கரங்கள், அந்த 4 கரங்கள்ல 4 விதமான ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தோமே. அந்த 4 விதமான ஆயுதங்கள் என்ன? சதுர்பாகு சமன்விதா, ராகபாஷம்,
குரோத அங்குஷம், இக்ஷுகோதண்டம், தன்மாத்திரசாயகம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பாசம். பாசம்னாலே கயறுன்னு அர்த்தம். அந்த கயிறு நம்ம எல்லாம் கட்டுப்படுத்துகிற கயிறு. சொல்கிறோமா இல்லையா? பாசம் அப்படியே கட்டி போட்டுடுது. எது மேலே பாசம் வைக்கிறோம்? சொந்தம் நட்பு மாத்திரம் இல்லை, இது எனக்கு வேணும், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த தாய்மானவர் கதையில் பார்த்தோமே, ஒருத்தர் கம்பளியை கொடுத்தார். நம்மக்கிட்டேருந்து கொடுத்தாச்சுன்னா அவர் அதை எப்படி யூஸ் பண்ணா என்ன? நான் கொடுத்ததை அவர் சரியா யூஸ் பண்ணலை. அப்போ கொடுக்கறது எண்ணம் இல்லை, நான் கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணம். எல்லாத்து மேலேயும் வைக்கக்கூடிய பாசம், நான் என்பதில் வைக்கக்கூடிய பாசம். அந்த பாசத்துக்கு இது ஏன் இது மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னா, இது அழகானது, இது நல்லதுன்னு இல்லை, இது என்னுடையது, அதனால பாசம். அந்த பாசத்தை நாம வச்சிருக்கிற பாசத்தை வெட்டணும். அதுக்குத்தான் குரோத அங்குஷம். அந்த குரோத அங்குஷத்தை வச்சு வெட்டினதுக்கு அப்புறம் அவகிட்ட நம்ம கட்டணும். அவ கையில ஏன் அந்த பாசம் இருக்குன்னா, இதை வச்சு வெட்டி அதை வச்சு அப்படி இழுத்து கட்டுறா. இங்க இருக்கிற பாசத்தை வெட்டிட்டு அவ மேல பாசம் வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் 2 கை இருக்கு. அந்த 2 கையில ஒரு கையில வில்ல வச்சுண்டா, ஒரு கையில அம்புகளை வச்சுண்டா, கரெக்டா 5 அம்பு புஷ்ப பானம். மன்மதன் கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து இவகிட்ட கொடுத்தாச்சு. மன்மதன் கிட்ட கையில இருக்கிற அதே இக்ஷு கோதண்டம், இக்ஷுனா கரும்பு, கரும்பு வில் தானே. காமாட்சி கையில கரும்பு வில்ல தானே வச்சுட்டு இருக்கா. திரிபுர சுந்தரியும் கையில கரும்பு வில் தான் வச்சுட்டு இருக்கா. மன்மதன் கிட்ட இருக்கிற கரும்பு வில் அம்பாள் கிட்ட எப்படி வந்தது? மன்மதன் கிட்ட இருக்கிற புஷ்பபானம் அம்பாள் கிட்ட எப்படி வந்தது? இதற்கு விதவிதமான கதைகள் உண்டு. அந்த கரும்பு வில் வேற ஒன்றும் இல்லை, நம்ம மனசு. மன ரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. புஷ்பபானம் வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள்னா இந்த இந்திரியங்களுக்கு இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. தன்மாத்திரைங்கிறதுக்கும் இந்திரியம்ங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், சட்டில் டிஃபரன்ஸ் அங்கே. இப்போ கண் அப்படின்னு சொன்னால் அதற்கு பொறின்னு சொல்லலாம். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். தமிழில் சொல்லும்போது அதுக்கு பொறின்னு பேர், சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அதுக்கு இந்திரியம்னு பேர். காது இந்திரியம் பொறி, நாக்கு இந்திரியம் பொறி, நாசி இந்திரியம் பொறி, மேனி இந்திரியம் பொறி. இப்போ கண் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் கண்ணுடைய ஃபங்க்ஷன் என்ன? பார்வை. அப்போ கண்ணுங்கிறதுக்கும் பார்வைங்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான். கண்ணை திறந்து வச்சுட்டு இருந்தாலும் பார்வை இருக்கும்னு சொல்ல முடியாது. இருட்டா இருக்கிறச்சே பார்வை இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பேரு தான் தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரைகளை கையில் வச்சுட்டு இருக்கா. அப்போ ஏன் நம்ம புலன்களையே வச்சுக்கலையான்னா, புலன் இருந்து பிரயோஜனம் இல்லை, அது சரியா செயல்பட்டாதான் அதுக்கு பிரயோஜனம். அதனால அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சுட்டு இருக்கா. இந்த மனசை கட்டுப்படுத்தணும். இந்த மனசு வழியாக பாயக்கூடிய தன்மாத்திரைகளையும் கட்டுப்படுத்தணும். ஒண்ணுமில்லை, கண் இருக்குன்னு வச்சுப்போம். கண்ணு பார்க்கறது. எத்தனை சந்தர்ப்பத்தில் நம்ம வீட்டில் போய் நாம் பயன்படுத்துகிற மேஜையில் நம்முடைய ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு தேடுறோம். இங்கே தான் வச்சேன், தெரியவே இல்லை, யாரையாவது கூப்பிட்டு கொஞ்சம் தேடி கொடு. அவர்கள் தேடி கொடுத்தோன்னே இங்கே தான் இருந்தது அப்படின்னா, வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இதான் வேலையாக இருக்கும், தேடி கொடு நான் வச்சதேன்னு. அந்த குழந்தைகள் கண்ணில் மாத்திரம் பட்டுடும். அது தேடி கொடுத்தோன்னே என்ன சொல்லுவோம் தெரியுமா? நானும் 4 தடவை பார்த்தேன், கண்ணில் படவே இல்லையே. ஏன் கண்ணில் படலை? கண்ணு திறந்து தான் இருந்தது. கண்ணுக்கு ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா வைக்க முடிஞ்சு அந்த சிசிடிவி ரெக்கார்டிங்கை செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இமேஜ் அந்த கண்ணுலையும் விழுந்தது, ரெட்டினாலங்கிறத அது காட்டும்.
ஆனால் அந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா நம்மக்கிட்ட இன்னும் வரல. கூடிய விரைவில் ஏஐயில் வந்தாலும் வரலாம். ஆனால் விஷயம் என்ன, இந்த இமேஜ் என்னமோ விழத்தான் விழுந்தது. இதே மேஜையை போய் 4 தடவை பார்த்தோம், ஆனால் அது கண்ணில் படலை. கண் இருக்கு, ஆனால் கண்ணுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த பர்செப்ஷன் வரல. பர்செப்ஷன் வராததுக்கு காரணம் இந்த மனசு அதை சரியாக பார்க்கல, மனசு அதை சரியாக பெர்சீவ் பண்ணலை. அப்போ இந்த மனசுங்கிற வில்லு வழியாக பாயக்கூடிய தன்மாத்திரைகள் இந்த ரெண்டையும் அவ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டா. அவள் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அவகிட்ட கொண்டு போய் நாம் கொடுக்கணும். நாம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் இந்த கண்ணும் இந்த காதும் இந்த நாசியும் இந்த நாவும் இந்த மேனியும் எங்கே செயல்பட வேண்டுமோ அங்கே அதை அவள் செலுத்துவாள். இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும். அதனால தான் அதை எடுத்து அவ வச்சுட்டு இருக்கா. அவ கையில வைத்து கொண்டு நமக்கு அடையாளம் காட்டுறா. உங்களுடைய மனங்களையும் உங்களுடைய இந்திரியங்களையும் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்றால் தப்பா பண்ணினா என்ன ஆயிடும்? பண்டாசுரன் ஆயிடும். பண்டன்கிற பேருக்கே என்ன அர்த்தம்னு பார்த்தோம், நல்லன்னு பார்த்தோம். பண்டாசுரனை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், நல்ல அரக்கன். நடக்குமா? நல்ல அரக்கன், ஆக்சிமொரான். பேர்லயே நல்ல அரக்கன். அது எப்படி நல்ல அரக்கன் இருப்பான்? அரக்கன்னாலே நல்லவன் இல்லையே. நல்லவனாக இருப்பவன் அரக்கனாக மாறுகிறான். அதுதான் பண்டாசுரன். அந்த பண்டாசுரத்தனம் நமக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவள் நமக்கு ப்ரொடெக்டிவா நிற்கிறாள். இந்த பண்டாசுரன் ஒரு கேள்வி, ஒரு வரம் கேட்டானே, அந்த வரத்தை கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே அம்பாளுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது புரியும். அம்பாளை பற்றி ஏராளமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம சிந்திக்கிறதுக்கு நமக்கு கால அவகாசம் இல்லை. இந்த 3 நாட்களில் அவளை நம்ம மனசுல கொண்டு வந்து எப்படி ஹம்சிகாவாக மாத்துறதுங்கிறத மாத்திரம்தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூடுதலாக நினச்சி பார்ப்போம். அவன் கேட்ட 3 வரங்கள் என்ன? 1, எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய பலம் பாதியாக குறைஞ்சி எனக்கு வரணும். 2வது, எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் இல்லை. எந்த ஆயுதத்தாலும் மரணம் இல்லை. அதனால தான் ஆயுதம் வெப்பன் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனில் இல்லை. அவள் போட்டதெல்லாம் காமேஸ்வர ஆயுதம், பாசுபதாஸ்திரம் அப்படின்னு எல்லாமே அந்த சக்தி ஸ்வரூபமாக வந்தது. எனர்ஜிக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். எனர்ஜியை தனியாக வெப்பனில், ஒரு வெப்பன் இருக்கு, ஒரு வேல் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த வேலுக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான் முக்கியமே தவிர அந்த வேல் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நாட் தி ஃபார்ம், நாட் தி அவுட்டர் பிசிக்கல் டெக்ஸ்சர். 3வது அவன் ஒரு வரம் கேட்டானே, 60,000 ஆண்டுகள் ஆட்சி நடத்த வேண்டும். அது என்னது? அது 60,000 ஆண்டுகள். டஸ் த நம்பர் ஹாவ் எனி சிக்னிஃபிகன்ஸ்? இந்த கேள்வி அப்படியே நிறுத்திட்டு நமக்கெல்லாம் நன்றாக பரிச்சயமான ராமாயணத்துக்குள்ள கொஞ்சம் போவோம். ஸ்பெசிஃபிக்கலி கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் இதனுடைய ரிலேஷன்ஷிப் இல்லை. நாட் தட் வால்மீகி டிட் நாட் வாண்ட் டு சே. வால்மீகி வேற விஷயங்களை சொன்னார். இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை கொண்டு வந்து காமிச்சது கவி சக்கரவர்த்தி கம்பர். தசரதனுக்கு எத்தனை மனைவிமார்கள்? Does that ring a bell? 60,000 மனைவிமார்கள்னு கம்பராமாயணம். வால்மீகியில் இல்லைன்னு ஏன் சொன்னேன்னா, வால்மீகியில் 500 சொச்சம் தான் மனைவிமார்கள். தசரதனுடைய அந்தப்புறத்திலிருந்து அவனுடைய மனைவிமார்கள் 500 சொச்சம்னு முடிச்சுடுறார் வால்மீகி கதையாங்க. கவி சக்கரவர்த்தி கம்பர் 60,000 மனைவிமார்கள்னர் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் சொன்னார். And Kambar seems to have had a fixity with the number 60,000. ராமனுக்கு பட்டம் சூட்டலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. அந்த டிஸ்கஷன் சமயத்தில் தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் தசரத மகாராஜா அழைக்கிறார். எத்தனை மந்திரிமார்கள் வந்தார்கள்னு கவி சக்கரவர்த்தி சொன்னார். 60,000 அமைச்சர்கள் வந்தார்கள். அவர்கள் 60,000 பேராக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை ஒன்றுதான்.
அரசருக்கு உறுதி சொல்வது. ஸோ ஒரு 60,000 ஆச்சா. ராஜா வந்து உக்காந்தார். நான் பட்டாபிஷேகம் ராமனுக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறச்சே ஒன்று சொன்னார். 60,000 ஆண்டுகள் மாண்டுர ஆட்சி நடத்தினேன்னர். 60,000 இயர்ஸ் நான் ரூல் பண்ணினேன்னர். ஸோ அடுத்த 60,000 வந்துருதா. ராமன் காட்டுக்கு போயாச்சு. பரதன் திரும்பி வந்து நான் ராமனை அழைத்து கொண்டு வருவேன், அண்ணாவை அழைத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னபோது ரத கஜ துரக பதாதி எல்லாம் போச்சு. அயோத்தியில் இருந்த எல்லாரும் போனார்கள். ரதப்படை போச்சு, கஜப்படை போச்சு, துரகப்படை போச்சு. ஏன்னா பரதனுக்கு என்ன ஆசைன்னா திருப்பி வரைச்சே ராமனை பெரிய ஊர்வலத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும். இப்போ எவ்வளவு பேர் போனார்கள் அப்படின்னா அங்கே ஒரு நம்பர் சொன்னார். 60,000 அக்ஷௌணி சைன்யம்னர். 3 10,000 இரட்டினர். அவர் சொன்ன நம்பர் இதுதான். 3 10,000 இரட்டி. 10,000 இரட்டி எவ்வளவு? 20,000. 20,000 இன்ட்டு 3 60,000 அக்ஷௌணி சைன்யம். இப்போ ஏற்கனவே 60,000 மனைவிமார்கள். நீங்கள் பாருங்கள், 60,000 அமைச்சர்கள், 60,000 மனைவிமார்கள், 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்து 60,000 அக்ஷௌணி சைன்யம். இதோட நிற்கல, இன்னொரு இடத்துலையும் ஒரு 60,000 வரும். மிதிலைக்கு போய் விஸ்வாமித்திரர் அப்பா அங்கே யாகம் நடக்கிறது அப்படின்னு அழைச்சின்னு போன போது அந்த யாகத்தில் போய் உட்கார்ந்தார்கள். யாகசாலையில் போய் உட்கார்ந்தோடனே விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறாருங்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு கார்த்தால ஜனகர் சொன்னார், அந்த சிவதனுசை தூக்கி கொண்டு வாருங்கள்னு. சிவதனுசை எத்தனை பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கம்பர் சொன்னார். ஒரு 60,000 வீரர்கள் ஒரு நீள தண்டு போட்டு அந்த தண்டில் தூக்கி கொண்டு வந்தார்கள் சிவதனுசை. 60,000 வீரர்கள். Now what is that magic number of 60,000? 33ஓட மேஜிக் ஒரு பக்கம்னா இப்போ 60,000ஓட மேஜிக் என்ன? அந்த 60,000 இங்கே வருது. பண்டாசுரன் 60,000 ஆண்டுகள். ஏன்? தேவி பாகவதத்தில் இன்னொரு செய்தி வரும். இதுக்கெல்லாம் மூலம் அங்கே இருக்கு. தேவி பாகவதமும் தேவி மகாத்மியமும் பெரிய வித்தியாசம் இல்லை. தேவி பாகவதத்தில் நிறைய கதைகள் வரும். ராமாயணம் பாரதம் எல்லாம் சேர்ந்து வரும். தேவி மகாத்மியம் இஸ் a little crisper. சும்ப நிசும்பர்கள்னு 2 ராட்சசர்கள். அந்த 2 ராட்சசர்களும் அட்டகாசம் பண்ணினார்கள். அப்போ அவர்களை அழிப்பதற்காக அம்பாள் வந்தாள். அவள் வந்துட்டான்னு அங்கே தெரிஞ்சுது. இங்கே சும்பனுக்கும் நிசும்பனுக்கும், நிசும்பன் தம்பி, சும்பன் தான் ஆட்சி அதிகாரி, அவனுக்கு அடுத்தது எம்பரர் தான் நிசும்பன். சும்பன்கிட்ட அந்த செய்தி போனோன்னு அவன் சொன்னான், ரொம்ப அழகான பெண்ணா, அவளை நான் மணந்து கொள்கிறேன், போய் சொல்லுங்கள் அவகிட்டன்னு அங்கேருந்து ஒருத்தனை அனுப்பினான். அவன் வந்தான். இந்த மாதிரி எங்கள் ராஜா சொன்னார். இவ பார்த்தா நேரடியாக நான் உன்னை மணந்து கொள்ள மாட்டேன்னு சொல்ல வேண்டாம்னு நான் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கேன். என்கிட்ட போரில் என்னை யார் வெல்லுகிறார்களோ அவர்களைத்தான் நான் மணந்து கொள்வேன்னா. சரின்னு அவன் போய் அங்கே சொன்னோன்னு, அப்படியா சொன்னாள், நான் அவளை போரில் வெல்கிறேன் அப்படின்னு போருக்கு புறப்பட்டவன் வழக்கம் போல தான் என்ன நேர போகிறது, முதல்ல அவகிட்ட இருக்கிற சைன்யத்தை எல்லாம் நான் அழிக்கிறேன் அப்படின்னு தூம்ரலோச்சனன்னு ஒருத்தனை அனுப்பினான். இந்த தூம்ரலோச்சனன் சண்டைக்கு வருகிறான். சண்டைக்கு அவன் வருகிறான்னு சொன்னபோது தேவி மகாத்மியம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. ஷட் சஹஸ்ராணாம் அசுரானாம். 60,000 வீரர்களோட அவன் வந்தான். தூம்ரலோச்சனன் 60,000 அரக்க வீரர்களை அழைத்து கொண்டு போருக்கு வந்தான். இப்ப எதுக்கு அங்க ஒரு 60,000? சுத்தி சுத்தி பார்த்தா எங்கேயோ 60,000ன்னு வந்துட்டே இருக்கே, என்ன காரணம்? இந்த 60,000ங்கிறதுக்கு
ஒரு ஸ்பெசிஃபிக் காரணம் உண்டு. ஒரு குழந்தை பிறக்கிறது, அது வரைக்கும் அந்த குழந்தைய நம்ம பார்த்ததில்லை. ஒரு ஜீவன் பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது. அது என்ன? சிருஷ்டி. இந்த குழந்தை சிருஷ்டி. அந்த குழந்தை இருக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், அந்த வீட்டில் குழந்தை அழகு சத்தம் கேட்கறது. குழந்தை இருக்கு, அஸ்தி இருக்கிறது. அஸ்தினா இருப்புன்னு அர்த்தம். சம்திங் விச் ஹஸ் பீன் கிரியேட்டட், இட் இஸ் தேர், எக்ஸிஸ்டன்ட். அந்த குழந்தை வளர்கிறது. அப்படி வளரும்போது அதுக்கு என்ன? வர்த்தம் அல்லது வர்த்தமானம், வர்த்தனம். சரி, இந்த குழந்தை 10 வயசாச்சு. நாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கோம், பார்த்துருக்கோம். இப்போ 10 வயசு குழந்தைய பார்க்குறோம். உடனே என்ன சொல்லுவோம்? 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த பையன் இப்படி இருக்கவே இல்லையே, இவ்வளோ விஷமமாக இருக்குல்ல, இப்போ தான் விஷமமாயிட்டான். சேஞ்சஸ் ஹவ் ஹேப்பன்ட். அந்த சேஞ்சஸுக்கு பரிணாமம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய நிலை குறைகிறது, க்ஷயம். கடைசியில் இல்லாமல் போகிறது, நாசம். இப்போ 6 விஷயம் வந்துருத்தா? சிருஷ்டி, அஸ்தி, வர்த்தனம், பரிணாமம், க்ஷயம், நாசம். There are 6 stages. நாம் பார்க்குற ஒரு விஷயத்தையும் இந்த 6 கண்ணாடியில் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தா என்ன? எல்லாம் ஒரே பிரம்மம் தான். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் சொன்னதுபடி பார்த்தா எல்லாம் ஒரே பிரம்மம் தான். அந்த பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த பிரம்மத்துக்குன்னு தனியாக ஒரு ரூபம்லாம் இல்லை. அது இட் இஸ் தேர், எக்ஸிஸ்டன்ட், ஆல் ஓவர். நிரந்தரமாக இருப்பதுங்கிறது என்ன? அந்த பிரம்மம் மாத்திரம்தான். ஆனால் அதே விஷயத்தை நாம் நம்முடைய கண்கள் வழியாக பார்க்கும் போதும் நம்முடைய புலன்கள் வழியாக உணரும் போதும் இருக்குங்கிறோம். நேத்திக்கு அந்த பாட்டு கேட்டுது, இன்னைக்கு பாட்டு கேட்கல. இந்த டிஃபரன்சஸ்லாம் எங்கே? இந்த 6 லெவல்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்கே, 6 விதமான பார்வை, 6 விதமான விஷயங்கள். இந்த 6ம் பார்க்கறதுல, கேட்கறதுல, நம்முடைய இந்திரியங்கள் வழியாக நாம் செய்யக்கூடிய, செயல்படக்கூடிய விதத்தில் தான் இந்த 6ம் வருகிறது. இல்லைன்னா நிரந்தரமாக இங்கே அந்த பிரம்மம் இருக்குது. நிரந்தரமாக இருக்கிற பிரம்மத்தையே நாம் ஒரு வடிவமாக பார்க்கிறோம். அந்த வடிவம் வளர்ந்ததுன்னு சொல்கிறோம், அந்த வடிவம் மாறித்துன்னு சொல்கிறோம், வசரமாயிடுத்துன்னு சொல்கிறோம், அப்புறம் காணாமல் போச்சுங்கிறோம், அப்புறம் இறந்து போச்சுங்கிறோம், காலமாகி போச்சுங்கிறோம். அப்போது இந்த 6 இருக்கா இல்லையா, இந்த 6க்கு தான் ஷட் விபர்யாயம்னு பேர். இந்த 6ம் விபர்யாயம், விபர்யாய ஞானம்னே பேர். மாறி இருக்கக்கூடிய ஞானம். இதெல்லாம் ரொம்ப ஞானம். ஐ ஹவ் சீன், ஐ நோ when it changes this way it metamorphoses அப்படின்னெல்லாம் ஏதோ பெரிய நாலெட்ஜ் மாதிரி அதெல்லாம் நாலெட்ஜ் பேங்க்கில் கொண்டு போய் சேர்க்குறோமே. அல்டிமேட்லி இது இந்த 6 தான். இந்த 6த்துக்கும் என்ன? இது விபர்யாய ஞானம், விபரீதமான ஞானம். ஒரிஜினலாக விதவிதமாக மாற்றி 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 பார்க்கக்கூடிய ஞானம். இந்த 6ம் எதன் வழியாக செயல்படுகிறதுன்னு பார்த்தா நம்முடைய ஞானேந்திரியங்கள் 5 வழியாகவும் நம்முடைய கர்மேந்திரியங்கள் 5 வழியாகவும். We perceive in some sense and we react to it in some sense. அப்போ இந்த 10 into 6, இந்த 10 into 6ங்கிறதுல வித்தியாசம் 60 முறை வரலாம். இந்த வித்தியாசம் எப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். நாம் கொஞ்சமாக பார்க்கலாம், பெருசாக பார்க்கலாம், என் கண்ணுக்கு சின்னதாக தெரியலாம், உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியலாம். ஸோ 60. இந்த 60 ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் 1000ங்கிற பர்மியூட்டேஷன் காம்பினேஷன். அந்த இடத்துல சஹஸ்ரம்ங்கிறது ஒரு ஜெனரிக் நம்பர். எனக்கு 100 கை இருக்கா அப்படின்னு கேட்டால் 100 கை இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் டு இண்டிகேட் மெனி, செவரல், கவுண்ட்லெஸ். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கான சஹஸ்ரம். அப்போ 60 விஷயங்களை 1000 பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் பார்த்து அதுதான் ஏதோ உலகம்னு நினச்சி அதுதான் பெருசு, இதை வச்சு இவர்கள் பெரியவர்கள், இவர்கள் சின்னவர்கள், எனக்கு இது கிடைச்சது, எனக்கு அது கிடைக்கல, உனக்கு அந்த பொருள் கிடைச்சது, எனக்கு இந்த பொருள் கிடைக்கல. இந்த விபர்யாய ஞானத்தில் போய் சிக்கிக்கொண்டு அந்த 60,000த்துக்குள்ளேயே ட்ரவுன் ஆயிடுறோமே, அந்த 60,000 தான் இது.
அவன் கேட்டா எனக்கு 60,000 ஆண்டுகள் ஆட்சி நடத்த வேண்டும். இப்ப கவி சக்கரவர்த்தி எங்க கொண்டு வந்து வச்சார் தெரியுமா இந்த 60,000? 60,000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினேன், ஆனால் எது உண்மை என்று இப்போது புரிந்து கொண்டேன். ஐ ஹவ் கண்ட்ரோல்ட் தி 60,000. 60,000 அமைச்சர்கள், ஆனா அவர்கள் எல்லாருடைய எண்ணமும் ஒன்று. 60,000 கண்ட்ரோல் பண்ணிட்டா அந்த சோல் இஸ் த பெஸ்ட். 60,000 பேர் சிவதனுசை தூக்கி கொண்டு வந்தார்கள். 60,000 கண்ட்ரோல் பண்ணணும் அந்த சிவதனுசு வழியாக. 60,000 மனைவிமார்கள், 60,000 வசீகரப்படுத்தி ஒரு இடத்துல அடக்கிட்ட ஒரு அரசன், ஒரு கணவன் 60,000 மனைவிமார்களையும் வசீகரப்படுத்தி ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டான். 60,000 அக்ஷோணிகள். நீங்க 60,000 எந்த ஃபார்ம்ல வேணாலும் நமக்கு வாழ்க்கையில வரலாம். அந்த 60,000 கண்ட்ரோல் பண்ணிட்டா, அப்படி கண்ட்ரோல் பண்ணின அந்த ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மாதான் பாலா. அந்த பாலா விக்ரம நந்திதா. அதத்தான் அம்பாள் நமக்கு காட்டுகிறாள். அப்படி பாலாவாக இருக்கக்கூடிய ஆன்மானா அந்த ஆன்மாவுக்குள்ள வந்து அவ அப்படி அதோ முகமா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஆன்மாவினுடைய மான சரோவரத்தில் அவள் ஹம்சமாக நீந்துகிறாள். பக்த மானச ஹம்சிகானா கேட்கறச்சே ஏதோ ஒரு பெரிய பொம்பாஸ்டிக் திருநாமம் மாதிரி தெரியும். ரொம்ப சிம்பிள். தான் எங்கே இருக்க வேண்டும் என்று அம்பாள் ஆசைப்படுகிறாளோ அந்த ஆசையை பிரதிபலிக்கிற நாமம். அவளை நம்முடைய மானசரோவரங்களில் கொண்டு வந்து கொலுவேற்றுவது மாத்திரமில்லை, அம்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற என்னுடைய மானசரோவரம். அந்த மானசரோவரம் எப்படி இருக்கணும்னா, கீழே பார்த்தா அங்கே இமயமலையில் இருக்கிற மானசரோவரம் 15,000 அடி உயரத்தில் இருக்கிற அந்த மானசரோவரத்தில் கூட கடைசியில் பார்த்தா கீழே இருக்கிற வரைக்கும் அந்த நீர் தெளிவாக தெரியும்னா, அப்படி தெள்ள தெளிவாக என்னுடைய மனசை வைத்திருக்கிறேன். அந்த ஸ்பட்டிகத்துக்குள்ள நீ வந்து ஹம்சமாக நீ அதில் சஞ்சரிக்க வேண்டும்னு அவ காலடியில் போய் ஒரு பிரார்த்தனையை வைத்தால் அந்த பிரார்த்தனையை அவளே நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதை மாத்திரம் இந்த 3 நாட்களின் நிறைவாக சிந்தித்து அம்பாளை எல்லோருமாக சேர்ந்து ஆராதிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த தியாக பிரம்மகான சபைக்கும் ராஜலக்ஷ்மி கல்வி நிறுவனங்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி, அம்பாளை போய் வழிபடுவதற்கு, அம்பாள் சந்நிதியில் கூட இருப்பதற்கு உடன் வந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி, பக்த மானசத்தில் ஹம்சிகாவாக அவள் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை அவளுடைய திருப்பாதங்களில் பிரார்த்தனையாக வைத்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். I want to thank Dr. Sudha Seshayan for readily accepting our request to give உபன்யாசம் on last 3 days. அவரோட உபன்யாசத்தை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்தவித அத்தாரிட்டியும் எனக்கு கிடையாது. யூ நோ பெட்டர். ஒன்லி திங், இந்த 3 டேஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கான்னா அது there can be only one Dr. Sudha Seshayan. There's no comparison. She has done highly informative. நம்மளுக்கு தான் அதை எவ்வளோ விஷயத்தை எடுத்துன்னு போகன்றது தெரியல. Every minute she has not wasted even a single second during last 3 days. அவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் once again I thank Dr. Sudha Seshayan. Now request Dr. Thangam Meganathan to come to the stage to honor Dr. Sudha Seshayan. இப்போ தங்கம் மேகநாதன், டாக்டர் தங்கம் மேகநாதன் வந்திருக்காங்க. அவளை பற்றி சொல்லணுன்னாக்கா, நம்ம சபாவுக்கு இசை விழாவில் ஒரு 45 டேஸ் தே ஆர் ஸ்பான்சரிங் அஸ். அதோட இப்போது லேட்டஸ்ட்டாக ராமாயணம் 12 நாள் 9 நாள் 3 நாள் கச்சேரி 9 நாள் இது. அவளுக்கு டைட்டில் கொடுத்து இப்போ லாஸ்ட் மந்த்து நாகை முகுந்தன் அவளை ஆனர் பண்ணோம். இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக் தான் கேஷுவலாக அனௌன்ஸ் பண்ணாங்க 3 டேஸ் பண்ணணும்னு. அதான் ஷி ஹஸ் டன் இட். ஸோ
சபாவின் சார்பில் டாக்டர் தங்கம் மேகநாதன், அந்த ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷன் சேர்பர்சனை நாங்கள் மீண்டும் வரவேற்கிறோம். ஐ விஷ் ஷுல் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ் இன் ஃபார் எவர். தேங்க்யூ. அதாவது பேசாமல் போனாலும் தப்பாயிடும், பேசுறதுமே தப்பாயிடுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போது. ஏன்னா இவாளை பற்றி பேசுகிறதுக்கு அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. இதான் நான் ஒரு பெரிய ரசிகை, அவளோட ரசிகைன்றது தான் சொல்லணும். ஏன்னா கல்வின்னும் போது நம்ம என்னெல்லாமோ சொல்லித்தரோம், ஆனால் எதை முக்கியமாக சொல்லித்தரோமோ நமக்கு ரொம்ப வயசாகிடுறது கற்றுக்கும் போது. அதை வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன வயசுக்கு சொல்லித்தர முடியுமோ சொல்லித்தர பார்க்கணும். அதில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சின்ன பசங்களுக்கு. பட் நம்ம கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது இன்னும் இவ்வளோ இருக்கே, நமக்கு வயசு இல்லையேன்னு தோன்றுறது. அதனால் இந்த சின்ன வயசில் இவ்வளோ அழகாக பேசினது, நிறைகுடம் தழும்பாதும்பா. இவன் வந்து எக்கச்சக்க நாலேஜ் வழியறது, அது எப்படி தழும்பாமல் இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்கிறது. பட் மை ப்ரேயர்ஸ் டு அம்பாள் சர்வ லோக வியாபினி, இன்னும் அவளுக்கு நல்ல ஒரு ஆயுசையும் இதே மாதிரி பல பேருக்கு வந்து அந்த ஒரு நாலேஜை ரீச் பண்ணுறதுக்கான இதையும் கொடுக்கணும், டைம்ஸையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.